நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்ததுடன் திருவள்ளுவர் சிலையை அன்பளிப்பாக வழங்கினார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் தொடர்பாக கைதான ஞானசேகரனுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. இதையடுத்து சிறையில் அடைக்க ஞானசேகரனை அழைத்து சென்றபோது தப்பிக்க முயன்றதால் கை கால்களில் முறிவு ஏற்பட்டதால் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிகிச்சைக்கு பின் ஞானசேகரன் புழல் சிறையில் அடைக்கப்படுவார் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் எஃப்ஐஆர் வெளியிடப்பட்டுள்ளது. சுனாமி பேரழிவின் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கடலில் பால் ஊற்றி உயிரிழந்தவர்களுக்கு பொதுமக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் விண்வெளியில் செயற்கைக்கோள் மற்றும் விண்கலங்களை இணைக்கும் தொழில்நுட்பம் குறித்து ஆய்வு செய்வதற்காக ஸ்பேடெக்ஸ் என்ற திட்டத்தின் கீழ் 2 செயற்கைக்கோளை வடிவமைத்து உள்ளது. இதனை ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 1வது ஏவுதளத்தில் இருந்து வருகிற 30ஆம் தேதி இரவு 9:58 மணிக்கு PSLV C-60 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவுகிறது. கடந்த 2023-2024ஆம் ஆண்டில் பாஜகவுக்கு தனிநபர்கள், அறக்கட்டளைகள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் இருந்து சுமார் 2244 கோடி கிடைத்து உள்ளது. முந்தைய ஆண்டை விட 2023-24இல் பாஜக தனது பங்குகளில் 212% உயர்வை பெற்று உள்ளது. அதே நேரம் 2023-24ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சிக்கு 288.9 கோடி கிடைத்து உள்ளது. முந்தைய ஆண்டில் காங்கிரஸ் கட்சிக்கு 79.9 கோடி கிடைத்திருந்தது. உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் தருணத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் நிறைந்த பகுதிகளை குறிவைத்து 70க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள், 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வாயிலாக தாக்குதலை ரஷ்யா தொடுத்து உள்ளது. இதைவிட மனிதாபிமானமற்ற செயல் இருக்க முடியுமா என உக்ரைன் அதிபர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை 46ஆக அதிகரித்து உள்ளது. உயிரிழந்தவர்களில் அனைவரும் பொதுமக்கள் என்றும் இதில் பெண்கள், குழந்தைகளே அதிகம் என்றும் தகவல் வெளியானது. இந்த தாக்குதலை அடுத்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் நாடுகள் இடையே பதற்றமான சூழல் ஏற்பட்டு உள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்து முதல் இன்னிங்ஸை விளையாடி வருகிறது. டெஸ்ட் போட்டிகளில் பும்ராவிற்கு எதிராக குறிப்பாக 4483 பந்துகளுக்கு பிறகு சிக்ஸர் அடித்த வீரராக ஆஸ்திரேலியா அணியின் அறிமுக வீரராக களம் இறங்கிய 19 வயதே ஆன சாம் கான்ஸ்டா சாதனை படைத்துள்ளார். இது மெல்போர்னில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் நிகழ்ந்துள்ளது.